இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 44 அதிகாரம் அதனுடைய 8வது வசனம், நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். உங்க இருதயத்துல ஏதோ ஒரு காரியம் உங்களை கலங்க வைக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ கலங்காத. நான் உன் வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறேன். நான் உன் கூட இருந்து உன்னை நடத்த போறேன். உன்னுடைய காரியங்களை எல்லாம் நான் ஆசீர்வாதமாய் மாற்றி தரப்போகிறேன். நீ ஏன் பயப்படுகிறாய்? நீ ஏன் கவலைப்படுகிறாய்? நீ ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அநேக கலக்கங்கள் இருக்கலாம். இந்த காரியம் எப்படி நடக்கும்? இது நல்லதா நடக்குமா? என் வாழ்க்கையில நான் ஒவ்வொரு நாளும் தலகுனிஞ்சு நிற்கிறேனே, வெக்கப்பட்டு நிற்கிறேனே, அவமானப்பட்டு நிற்கிறேனே, ஏன் என் வாழ்க்கையில எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில எனக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகாதா? என் வாழ்க்கையில எனக்கு ஒரு நிம்மதி வராதா என்று சொல்லி நிறைய கேள்விக்குறிகள் உங்க வாழ்க்கையில எழும்பி கொண்டிருக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து தான் சொல்லுது, நீ பயப்படாத, நீ கலங்காத, நான் உன் காரியத்தை எல்லாம் நல்லபடியா ஆசீர்வாதமா ஆச்சரியமா அற்புதமா நான் உனக்கு நடத்தி தருவேன். நீ எந்தெந்த சூழ்நிலையில நான் வெக்கப்பட்டு போயிருவேனோ, நான் அவமானப்பட்டு போயிருவேனோ, நான் தலகுடிஞ்சு நின்றுவேனோ, நான் அழுதுருவேனோ, நான் சொந்து போயிருவேனோ என்று நினைக்கிற அந்த காரியத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வாதமா நான் வச்சு உன் வாழ்க்கையை நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம். எதை குறித்து நீங்கள் பயப்படாதபடி, எதை குறித்து நீங்கள் கலங்கி போகாதபடி, எதை குறித்து நீங்கள் சோர்ந்து போகாதபடி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அவர் உங்க காரியத்தை ஆச்சரியமா நடத்துவாரு, அற்புதமா நடத்துவாரு. நீங்கள் பார்த்து வியக்கத்தக்க அளவிற்கு அந்த காரியம் ஆசீர்வாதமாய் நடக்கும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இன்னைக்கு ஏதோ ஒரு பயம் இருதயத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருதயத்துல ஆண்டவரே இருக்கலாம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பயத்தையும் கலக்கத்தையும் எடுத்து போடும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதி, உடைய காரியங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.